வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். குரு பகவானை வழிபாடு செய்வதால் கல்வி, செல்வம், திருமணம், குழந்தை பேறு போன்ற பலன்கள் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து மஞ்சள் நிற மலர்கள், இனிப்பு வகைகள் படைத்து குரு பகவானுக்குரிய மந்திரங்களை ஜெபித்து வழிபட்டு வரலாம். குரு பகவான் கல்வி, ஞானம், அறிவு ஆகியவற்றிற்கு அதிபதியாக விளங்குகிறார். அவரை வழிபடுவதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். குருபலம் இருந்தால் திருமணம் விரைவில் கைகூடி வரும். குரு பகவான் அருள் இருந்தால் நல்ல வரன் அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குரு பகவானின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அதிபதி. அவரை வழிபாடு செய்வதன் மூலம் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி செல்வ வளம் பெற்று பெருவாழ்வு வாழலாம். குரு பகவான் நோய்களை நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை அருளக்கூடியவர். குரு பகவான் நவகிரகங்களில் சுப கிரகமாக கருதப்படுகிறார். அவரை வழிபாடு செய்வதன் மூலம் மற்ற கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறந்த நற்பலன்களை பெற்றுத்தரும். குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடித்தமானது. எனவே மஞ்சள் நிற மலர்கள், வஸ்திரங்கள், இனிப்பு வகைகள் படைத்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும். கொண்டைக்கடலை, மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் குரு பகவானுக்கு படைத்து வழிபடலாம். குரு பகவானுக்குரிய மந்திரங்களை 108 முறை ஜெபித்து வழிபாடு செய்ய வேண்டும். ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. பிரதோஷ காலத்தில் குரு பகவானை வழிபாடு செய்வதும் சிறந்த நற்பலன்களை தந்தருளும். குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். குரு பகவானின் அருள் இருந்தால் வாழ்வில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும். வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வருவது நல்லது. ஆலயங்களில் நவகிரக மூர்த்திகளிடையே உள்ள குருவுக்கு வியாழன் அன்று கொண்டைக்கடலை மாலை சாற்றி முல்லைப்பூ, சாமந்திப்பூ மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது நன்மைகளை தந்தருளும். வியாழக்கிழமை தோறும் கொண்டைக்கடலை, சுண்டல், மஞ்சள் வாழைப்பழம், தேன், சர்க்கரை, கற்கண்டு மற்றும் இதர இனிப்பு பொருட்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியமாக படைத்து குரு பகவானை வழிபட்டு வரலாம். குரு பகவானுக்குரிய விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் சுக்லபக்ஷம் எனப்படும் வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல நல்ல யோகங்கள் ஏற்படும். சரியான காலத்தில் திருமணம் நடைபெறும். ஜாதகத்தில் குரு கிரகதோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம். தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள், குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கப் பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும். மேலும் எதிர்பாராத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நல் யோகங்களை அள்ளித்தரும் குரு பகவானின் திருநாமங்கள்: ஓம் அன்ன வாகனனை போற்றி, ஓம் அபயகரத்தனை போற்றி, ஓம் அறிவுக்கதிபதியை போற்றி, ஓம் இந்திரன் பிரத்யதி தேவதையனை போற்றி, ஓம் ஈசனருள் பெற்றவனை போற்றி, ஓம் எளியோர் காவலே போற்றி, ஓம் கருணை உருவே போற்றி, ஓம் கற்பக தருவே போற்றி,
ஓம் களங்கமிலானே போற்றி. ஓம் கந்தனருள் பெற்றவனே போற்றி. ஓம் கீர்த்தி அருள்வோனே போற்றி. ஓம் குருவே போற்றி. ஓம் குருபரனே போற்றி. ஓம் குணசீலனே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் சஞ்சீவி அறிந்தவனே போற்றி. ஓம் சான்றோனே போற்றி. ஓம் சாந்தமூர்த்தியே போற்றி. ஓம் சுபகிரகமே போற்றி. ஓம் செல்வம் அளிப்பவனே போற்றி. ஓம் தங்கத்தேரனே போற்றி. ஓம் செந்தூரில் உயர்ந்தவனே போற்றி. ஓம் தூயவனே போற்றி. ஓம் துயர் துடைப்பவனே போற்றி. ஓம் தேவகுருவே போற்றி. ஓம் நற்குணனே போற்றி. ஓம் நல்லாசானே போற்றி. ஓம் நலமே அருள்பவனே போற்றி. ஓம் நல்வாக்கு அருள்பவனே போற்றி. ஓம் நீதி நூல் தந்தவனே போற்றி. ஓம் பிரகஸ்பதியே போற்றி. ஓம் மனம் அருள்பவனே போற்றி. ஓம் மகவளிப்பவனே போற்றி. ஓம் முல்லை பிரியனே போற்றி. ஓம் ரவிக்கு உற்றவனே போற்றி. ஓம் வல்லவனே போற்றி. ஓம் வள்ளலே போற்றி போற்றி.